ஜூன் 6 அந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் எங்கள் லைஃப்பில். ஸோ எங்களுடைய கல்யாண நாள் அந்த அன்னைக்கு 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷத்தில் வந்து எடுத்து வைக்கிறோம். ஸோ முந்தின நாளே கேட்டு வச்சுருந்தேன் உங்களுக்கு என்ன பிடிக்குன்ட்டு. மைசூர்பா பிடிக்குன்னு சொன்னாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும் அது மைசூர்பான்னு சொல்லிட்டு, அப்படின்னு நினச்சிட்டு தான் செஞ்சேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்திருக்குது. அவங்க எதுவுமே சொல்லலை, நல்லா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருசாக எதுவும் அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஸோ நானாக வந்து செஞ்சுருந்தேன். கத்திரிக்காய் பொரியல் பிடிக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வருவாங்கன்னு நினச்சேன். வேலை இருந்ததுனால வர முடியல. ஒரு 12:30 மணி போல் தான் வந்திருந்தாங்க. வெண்பொங்கல், அப்புறம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் பலாக்கொட்டை பிரியாணி, கத்திரிக்காய் பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தேன். 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. அம்மா கொடுத்த கிஃப்ட் தான் அந்த சாக்லேட்டு. எல்லா பெண்களுக்குமே தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது இந்த ஒரு முளை பூ தான், அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு. ஸோ அவங்க அதையே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கையோட ஒரு செல்ஃபியும் எடுத்துகிட்டு அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டு புனியாச்சுன்னு. ஸோ அங்கேயும் வந்து போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு, எந்த விசேஷத்துக்கு போனாலும் கண்டிப்பாக ஒரு செல்ஃபி எடுக்காமல் வரமாட்டேன். அங்கேயும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சு.